வேதத்தை சரியா படிச்சீங்கன்னா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாங்க. ஒரே ஒரு வசனம் சொல்றேன். ஈசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல 700 ஆண்டுகளுக்கு முன்னால தீர்க்கதரிசி ஈசாயா ஒரு ப்ராபசி சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஒரு கடவுளுக்கு இவ்வளவு பேர் இருக்கு. நித்திய பிதா, பிதாவே கூப்பிடுறோம்ல, முடிக்கிறது இயேசு நாமத்தினாலும் முடிக்கிறோம். தேவன் மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துல வந்த நாள் தான் கிறிஸ்துமஸ். நமக்கு ரொம்ப முக்கியமான நாள். இயேசு இந்த உலகத்துல வரலன்னா எல்லாமே வீணா போயிடும். வாழ்க்கை வீண், நம்ம நம்பிக்கை வீண், நம்ம இப்படி வர முடியாது. அவர் இந்த உலகத்தில் வந்ததுனால நம்மள எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க நினைப்பீங்க, எங்க இருக்கிறார், நான் நம்புறேங்க இருக்கிறார் நம்புறேங்க. இந்த வருஷத்து ஆரம்பத்துக்கு எத்தனை பேர் இல்ல, கர்த்தர் நமக்கு நல்ல நாளை கூடி தந்திருக்கிறார். ஒரு அக்கா வந்தாங்க, சொன்னாங்க சவுதியில இருந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னால ஒரு மனுஷன் ஒய்ஃப் பிள்ளைகளுக்கு இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள். போன் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெஷலா எடுத்து வச்சுக்கிட்டு வச்சிருக்கேன்னா 1ஆம் தேதி வந்துடுவேன். போன் பண்ணி கொஞ்ச நேரத்துல அடுத்த போன் கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் அட்டாக். அந்த மனைவி இப்பதானே பேசுறாங்க. அதுக்கு நம்பவே முடியல. நம்ம வாழ்க்கை ஆண்டோட இருக்கு, இருக்கிறத சந்தோஷமா இருக்கணுங்க. இதெல்லாம் வேணுங்க. சும்மா போறது வாழ்க்கை இல்லை. சந்தோஷம் எங்க நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கணும், தேவ சந்தோஷம் எடுத்துட்டு போகணும், சந்தோஷமா வாழணும். உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அன்பு பாராட்டணும். நிறைய பேர் போட்டு உடைச்சிருவாங்க. மனைவி தேவன் கொடுக்கிற ஈவுங்க. வாசித்தோம் இல்லையா, மரியாதை தண்ணி வாசித்தோம். காபிரியல் தூதன் சொல்றான், நீ கன்சீவா இருக்கிற. இவர் சொன்னது எப்படி முடியும்னா, புருஷனை அறியனே. அந்த காலத்து சட்டப்படி ஒரு பெண்ணு, வாலிப பெண்ணு புருஷன் இல்லாம கன்சீவ் ஆனா கல்லஞ்சி கொண்டுருவாங்க. யோசிப்பு ஒரு நீதிமானாங்க. அதனால அவர் எல்லாம் நான் தான் போகிறாரு, ரகசியமா தள்ளி விட்டு போன தூதன் அவர்கிட்ட சொல்றாங்க, அவன் அங்க இருக்கிறது வைத்த தடவை பார்க்கிற ஒரு வித்தியாசம் இருக்கு. முதல்ல புருஷன் சொன்ன பொண்ணு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு தூதன் சொன்ன உடனே டக்குன்னு சொல்ற, ஆண்டவருக்கு நான் அடிமை. எவ்வளவு அற்புதமான காரியம். இயேசு இந்த உலகத்துல எதுக்கு வந்தார் தெரியுமா? தாழ்மையை கற்றுக் கொடுக்க வந்தார், பொறுமையை கற்றுக் கொடுக்க வந்தார், அன்பை கற்றுக் கொடுக்க வந்தார், இறக்கத்தை கற்றுக் கொடுக்க வந்தார். அதான் கிறிஸ்தவம், அதான் கிறிஸ்துமஸ். இல்ல நமக்கு ஒரு சடங்காச்சாரம். நீங்க இன்னைக்கு இந்த ஆலயத்திலிருந்து போக சமயத்துல அந்த அன்பை எடுத்துட்டு போங்க, அந்த இறக்கத்தை எடுத்துட்டு போங்க, அந்த காருண்யத்தை எடுத்துட்டு போங்க, அந்த தயவை எடுத்துட்டு போங்க, அந்த பொறுமை எடுத்துட்டு போங்க. எல்லாம் அவர்கிட்ட இருந்து அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார். தேவன் தேவனாக இருக்கிறார். ஆகையினால் அருமையான தேவனுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான கிறிஸ்துமஸ். நீங்க ஒருத்தர் இது பண்ணணும், கட் பண்ணணும், கை பிடிச்சு குளிக்கணும், விசாரிக்கணும். உங்களால் முடிந்த வரைக்கும் ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் கைவிடணும். 2 பேருக்கும் தான். மனைவிமாரும் புருஷனை கனம் பண்ணணும், புருஷன்மாரும் மனைவி கனம் பண்ணணும். ஒரு சின்ன குடும்பமாக இருந்தால் மேலும் சொல்வது, நானும் என் வீட்டாளர் என்றால் கர்த்தர் சேவிப்போம். நீ குடும்பமா ஆண்டவர் சேவிக்கும் பொழுது இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமான கிறிஸ்துமஸா இருக்கும். இந்த நீல பிரசங்கம் பண்ணல, என் மகளிட கொடுங்க, தொடர்ந்து உங்களோட பேசுவார், சொல்லி நான் என் வார்த்தையை முடிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஏசப்பா நல்லவர். அப்பா ஒரு ஹார்ட் அட்டாக் எல்லாம் ஒருத்தருக்கு வந்ததை சொன்னாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்ல ஹார்ட் பீட் இருக்கு, சிரிக்க நல்ல வாய், நல்ல பல்லு, நம்ம யாரும் ஐசியூல இல்ல, ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல கிளைமேட்ல இந்த நேரம் நல்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். 1 மணி கிட்டத்தட்ட ஆக போது 10 நிமிஷத்துல.
எல்லாரும் விழிப்பா அழகா இருக்கீங்க இன்னைக்கு. எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கீங்க. இங்க இருந்து பார்க்க ஜூகி அவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. மஞ்சு அக்கா இப்படி அழகா இருக்கு இன்னைக்கு. யாரும் தூங்கி வெளியல. ஏசப்பா ரொம்ப நல்லவர். ஏற்கனவே வாழ்க்கையில நல்லவராக இருந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் நீங்க பழைய போன வருஷம் கிறிஸ்துமஸ் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாம். ஒரே ஒரு செகண்ட் யோசித்து பார்க்கலாம். இந்த வருஷத்துல போன கிறிஸ்துமஸ்ல இருந்து இது வரைக்கும் ஒரு நாளாவது நினைச்சுப்பீங்க, ஐயோ இப்படி நடந்துருமோ, இந்த நாளை நான் பாத்துக்கிடுவேனா, ஒரு இன்சிடென்டாவது லைஃப்ல நடந்திருக்கும். ஆனா நீங்க நினைத்த ஒன்றுமே உங்க வாழ்க்கையில நடவாதபடிக்கு தேவன் தம்முடைய இரக்கத்தினாலும் அவருடைய பாதுகாப்பினாலும் இதுவரைக்கும் உங்க எல்லாரையும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்து இந்த கிறிஸ்துமஸை காண செய்திருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஏசப்பா நல்லவர்? இப்ப சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உண்மையாவே ஆண்டவர் கடந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லவரா இருந்தா நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த கிறிஸ்துமஸ் நாளையும் உங்க எல்லாருக்கூடையும் ஏசப்பாவுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பெரிதான கிருபைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை நன்றியோடு தீர்த்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க எப்படி இங்க இன்னைக்கு வந்திருந்தாலும் ஏசப்பா அவங்க எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை தர விரும்புகிறார். லூக்கா 19வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எல்லாரும் நிறைய டிபேட் எல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியுமா இயேசு பிறந்தாரா? நீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு என்ன கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க? எங்க எவிடன்ஸ் இருக்கு? எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. என்ன டிசம்பர் 25 தான் பிறந்தாரா? அதுக்கு எனக்கு எவிடன்ஸ் இல்ல. ஆனா ஏசப்பா பிறந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கு. அவர் பிறந்த கொட்டையில இருந்து, அவரை கடைசியா சிலுவையில அடிச்சதுல இருந்து, அவர் அடக்கம் பண்ணதுல இருந்து, அவர் அடக்கம் பண்ண இடத்துல அவரை காணாதது வரைக்கும் இன்னைக்கு வரை எவிடன்ஸ் இருந்து. எனக்கு ஒன்று தெரியும், ஏன் ஏசப்பா ஒரு நாள் மனுஷனா பிறந்தார். யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனம் எப்படி சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாராம். நிறைய ஆண்டவருக்கு தெரியும். தேவ மகிமையெல்லாம் இழந்து போனோம். ஆதாமை சிருஷ்டித்தார், ஏவாளை சிருஷ்டித்தார். எதை செய்யாதுன்னு சொன்னாங்களோ அதைதான் செய்தாங்க. இழப்பு வந்துச்சு. ஏசப்பா உலகத்துல மனுஷகுமாரனாய் வந்தார். இழந்த யாவற்றையும் திரும்ப தர்றதுக்கு அவர் தன்னையே இழந்தாராம். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. உங்க யாராவது கிறிஸ்துமஸ்க்கு மீட்டிங் கேட்டா, எதுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்கன்னு கேட்டா, நீங்க எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லணும். ஏன் ஏசப்பா எதுக்கு வந்தாரோ, ஆண்டவர் எதுக்கு பிறந்தார், எதுக்கு வந்தாருன்னு கேட்டா, இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஆன்சர் இல்லை. நான் இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து இந்த ஆன்சரை சொல்லுங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமியில வந்தாராம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தாராம். இரண்டாவது என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தார். நான் பாவி, எனக்காக எல்லாம் ஏசப்பா ஏதாவது செய்வாரா? நான் இந்த பாவம் பண்ணிருக்கேன், அந்த பாவம் பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன், இதெல்லாம் நான் செய்திருக்கேன் என் வாழ்க்கையில, எனக்கு ஏதாவது செய்வாரா? ஏசப்பா சொல்றாரு பாவிகளை ரட்சிக்கலாம். ஏசப்பாவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆளெல்லாம் தேவையில்லை. மிஸ்டர் பெர்ஃபெக்ட். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு வந்து மிஸ்டர் பெர்ஃபெக்ட், மிஸ் பெர்ஃபெக்ட் அல்லனா மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் யாரையும் முக்கியம் இல்லை. எத்தனை நீதிமான்கள் இருக்கீங்க? நான் இதுவரைக்கும் ஒரு பாவமும் செய்யாத நீதிமான் கையை தூக்குங்க பார்க்கலாம். அப்போ அவங்க எல்லாரையும் ஆண்டவருக்கு வேணும். ஏன்னா ஏசப்பாவுக்கு வந்து அப்படி பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ஆண்டவர் தேடி வரல. பாவிகளை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்துல வந்தார். யாராவது நீ எல்லாம் பாவி, உனக்கு எந்த அருகதையுமே இல்லை அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, ஏன் ஏசப்பா வந்ததே
எதற்காகதான்? அவர் கள்ளன்னு ஒருத்தரையுமே தள்ளாத தேவன். அவருக்கு தள்ள தெரியாது. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தீரே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தீரே. நம்ம இயேசப்பா அப்படிப்பட்டவர். ஒருத்தனையும் எந்த பாவியையும் தள்ளாத தேவனா. ஆண்டவருக்கு இவங்களதான் பிடிக்கும் இவங்களதான் பிடிக்கும்னே கிடையாது. லூக்கா 15வது அதிகாரம் 4ல இருந்து 7வது வசனம் வந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க 100 ஆடு இருக்கு. லூக்கா 15 4ல இருந்து 7 வரைக்கும் வாசித்தீங்கன்னா வாசிங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டுச்சு காணாமல் போற அந்த ஒரு ஆட்டை தேடி போவானா அந்த மீட்பர். எப்படி? 100 ஆடு இருக்கு, சரி ஒண்ணுதானே போனா போட்டுட்டு விடாம அந்த 99 ஆடையும் வனாந்திரத்துல விட்டுச்சு அந்த ஒரு ஆட்டுக்காக பரிதவித்து அந்த ஒரு ஆடை தேடி போவாரா அந்த மெய்ப்பர். நம்ம ஏசப்பா அப்படிதான். சரி இந்த ஒண்ணு தானே போனா போட்டு அப்படின்னு ஏசப்பா விடுகிறதே இல்லை. நம்ம ஒருவேளை இந்த 100ல ஒன்ன போல இது வரைக்கும் ஏசப்பாவை விட்டுட்டு அவருடைய அன்பை விட்டுட்டு அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் விட்டுச்சு அவருடைய வழியிலிருந்து கொஞ்சம் விலகி போனீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் நாளில ஏசப்பா என் மூலமா அவங்ககிட்ட சொல்றாங்க, அந்த ஒரு ஆடா நீங்க இருந்தீங்கன்னா உங்களை தேடி நீங்க இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி தருகிறதற்காக தேவன் இந்த நேரத்துல வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை வாழ்க்கையில நிறைய இழந்து துக்கத்தின் பாதையில கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை நல்ல வேலையா இருந்திருப்பீங்க, நல்ல குடும்பத்துல இருந்திருப்பீங்க, நல்ல சூழ்நிலைகள்ல வாழ்ந்திருப்பீங்க, நல்ல சந்தோஷமா இருந்திருப்பீங்க. சில நாட்களால அநேக பிரச்சனைகள் வழியா நீங்க நடந்து போகலாம். ஒருவேளை உங்க பலன் குஞ்சி போய் இருக்கலாம், பலவீனத்தோடு நீங்க காணப்படலாம். ஒருவேளை காசுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் நான் இப்படி எல்லாம் நல்லா இருந்தேன், இப்ப இப்படி வந்துச்சு. இந்த மாதிரி அநேக பாதைகளின் வழியா நடந்து போறீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஏசப்பா சொல்றாங்க, அந்த ஒரு ஆடுதான் அவருக்கு வேணுமா. ஒருவேளை நீங்க அந்த ஒரு ஆடா இருந்தீங்கன்னா நீங்க இழந்த எல்லாவற்றையும் திருப்பி தர என் தேவன் வல்லவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம் விசுவாசத்தோட. லூக்கா 15வது அதிகாரம் 8ல இருந்து 10 வசனம் வரைக்கும் ஒரு காரியம். ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிடுச்சு. வாசிங்க. அஞ்சியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவனாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி மரக்காலில் வைத்து வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாள். ஒருவேளை நீங்க இந்த 2 வெள்ளிக்காசை தொலைத்தவர்களை போல காணப்படுறாங்க. ஆண்டவர் ரொம்ப க்ளோஸா இருக்கு. இப்ப கொஞ்ச நாளா சில காரியங்களை தொலைச்சுட்டே நீங்க நினைக்கிறீங்கன்னா ஆண்டவர் நீங்க இழந்ததெல்லாம் திருப்பி தரணும்னா ஆண்டவருக்குள்ள ஜாக்கிரதையா இருக்கு. அனைத்து போல உங்க விளக்க கொளுத்தி இன்னைக்கு மரக்கால்ல வைத்து எங்க தொலைத்து போனீங்கன்னு முதல்ல பாருங்க. எல்லாருக்கும் ஆசை, இழந்து போன எல்லாம் எனக்கு வேணும், ஆண்டவரை நான் ஆசீர்வதித்து வைக்கணும், எல்லாம் ஆசைதான். இங்க ஒரு பெண்மணி என்ன பண்றாளாம்? தொலைச்சது எந்த இடத்துல? நான் ஆண்டவர் தெரிந்து தொலைச்சு போனது எந்த இடத்துல? ஜாக்கிரதையாக ஒரு விளக்கு கொளுத்தி மரக்காலில வைத்து அதை தேடி எடுக்கிறது வரைக்கும் சும்மா இல்லையா? இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஆண்டவருடைய பாதவழியில வந்திருக்கிற நீங்க ஒருவேளை ஆண்டவரை விட்டு வழி விலகி போனீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரை தேடுறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கும் போது நீங்க தொலைத்த எல்லாவற்றையும்
வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் என் தேவன் திருப்பி தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இங்க ஒருத்தர் தொலைச்சார், எல்லா காரியமும் போச்சு. வேதத்துல பார்க்கிறோம் யோபு 42வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். இவருடைய இழப்பு ரொம்ப பெரிய இழப்பு. எல்லாம் போச்சு, எல்லாம் மனைவி கூட தூஷித்த ஜீவனை விடுமையா எதுக்கியா உயிரோட இருக்கீங்க? ஆண்டவர் அவர் மேல அவ்வளவு பற்றுதலா இருக்கீங்க, என்ன பிரயோஜனம்? தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லியாச்சு. அவர் சொன்னாரு, தேவனுடைய கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? ஒருவேளை நன்மையான காலங்கள் இருந்தது, இப்ப கொஞ்ச நாளா நான் நிறைய கஷ்டப்பட்டுச்சேன், தெரிந்து நிறைய காரியங்கள் போயிடுச்சு, அநேக மனுஷர்கள் போயிட்டாங்க, நான் நம்பினவங்க எல்லாம் என்னை பற்றியே தப்பா பேசுறாங்க, நான் நம்பினே என்னுடைய அயலான் எல்லாம் குதிகால தூக்கிட்டான், நான் தெரியாததெல்லாம் சொன்னாங்க. இப்படிப்பட்ட வேதனையோட இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல வந்திருந்தீங்கன்னா யோவான் 42வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தாரா? ஏசப்பா கிட்ட அப்படி ஒரு வைராக்கியமா இருந்த யோபு, தேவன் மேல பற்றுதலா இருந்த யோபு, எல்லாம் இழந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா எப்படி ஆசீர்வதித்தாரா? முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்க ஆண்டவரை நல்லா பிடிச்சுக்கங்க. ஆண்டவரே, நன்மையான நாட்கள் இருந்தது, எனக்கு இவ்வளவு கஷ்டம் எல்லாம் இருக்கு ஏசப்பா, உங்களை பிடிச்சுக்கிட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு சொல்றாங்க, முன்னிலைமையை காட்டிலும் இனி வருகிற நாட்கள் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கைகளை தட்டி எத்தனை பேர் இந்த ஆண்டவர் எனக்கு செய்ய போறான்னு சொல்லிக்கணும். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஏசப்பாவுக்கு நான் சொல்லுகிற ஏசப்பாவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி உண்டு. நீங்க கல்யாண வீடுகளுக்கு போனா மொய் எழுதுவீங்க. எப்படி? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, அக்ஷா கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் தந்தாரு, அதனால 1000 ரூபாய் கொடுத்துடணும், இது வாங்கி தந்தாங்க இதை கொடுத்துடணும், அப்படி கல்யாணத்துக்கு இதை தந்தாங்க இதை கொடுத்துடணும். எல்லாரும் அப்படிதான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வீட்லயும் ஃபங்க்ஷன்னா யார் எதை தந்தாங்களோ அதை திருப்பி கொடுத்துடணும். ஜுவல் விற்கிற விலையில என் ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டுட்டு இருந்தேன். என் பிள்ளைக்கு ஒரு பவுன் போடும்போது 25,000 இப்போ ஒரு பவுன் போடும்போது 1,00,000 ரூபாய். நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் என் ஃப்ரெண்டுக்கு, 25,000 ரூபாய் கையில கொடுக்குறேன், அன்னைக்கு ஒரு பவுன் 25,000 ரூபாய் தானே. அவர் சொன்னா, இப்படி என்ன பார்த்துட்டே இருந்தான், எல்லாரும் இந்த 25,000 ரூபாய் என் வீட்டுல கொண்டு வந்து தந்து என்னை காரி தூக்கிட்டு போயிடுவாங்க. உன் பிள்ளைக்கு நான் ஒரு பவுன் போட்டா என் பிள்ளைக்கு நீ ஒரு பவுன் போடணும். அன்னைக்கு 25,000 இன்னைக்கு 1,00,000, அதெல்லாம் கணக்கு கிடையாது. நான் ஏன் ஏசப்பா எப்படி தெரியுமா? நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் தருவ தேவன் இல்லை. நீங்க உங்களுடைய உழைப்பையோ உங்க இருதயத்தையோ உங்களுடைய எந்த ஒரு காரியத்தையும், அப்பா சொன்னாங்க இல்லையா, ஒரு கப்பு தண்ணி நீங்க சர்ச்சில் எடுத்து வச்சிருந்தா கூட உங்களுக்கு மறந்து போயிடும். ஆனா மறக்காமல் ரெட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஒன்று கொடுத்தா ஒன்று கொடுக்கிறது மனுஷனுடைய இயல்பு. ஏசப்பாவுடைய இயல்பு என்னன்னா, நீங்க ஒன்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டத்தனையாய் கொடுக்கிறது தேவனுடைய இயல்பு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என்ன ரெட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க வல்லவர். எல்லாரும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கீங்க. நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்த தேவன். யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவன். அவர் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க வந்த தேவன். இழந்து போன எல்லாவற்றையும் தேட வந்த தேவன். அந்த தேவன் உங்கள்கிட்ட சொல்றாரு, ஒருவேளை இதுவரை வெட்டுக்கிளி புடுங்கி இருக்கும், பச்சை புழுக்கள் உங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் புடுங்கி இருக்கும். அது மனுஷங்களா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம், மேலதிகாரிகளா இருக்கலாம்,
சொந்தக்காரங்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம். உங்க ஆசீர்வாதத்தின் விளைச்சலை இதுவரைக்கும் புடுங்கி இருந்தா எல்லாவற்றையும் திரும்ப தருவேன்னு இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஏசப்பா அவங்களுக்கு வாக்களிக்கிறார். அவர் எப்படி திரும்பி தருகிறவர் தெரியுமா? சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. இரட்டிப்பான நன்மை தருவேன், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணித்து திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கு தருவேன். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், வெட்டி கிளிகள் பச்சை புழுங்கள் பட்சித்த எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப தருவேன் ஏசப்பா சொல்லுகிறார். அவர் எப்படி திரும்ப தருவார் தெரியுமா? ஏசப்பா மேல நீங்க நம்பிக்கையா இருந்தா எப்படி திரும்ப தருவார்னா, எல்லாம் பட்சித்து போட்டுச்சு இல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே திரும்ப தருகிற தேவன் இல்ல. அவர் மேல நம்பிக்கையா இருந்தா நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதையும் இன்றைக்கே தருவேன். அடுத்த கிறிஸ்துமஸ்க்குள்ளாடி அநேக சாட்சி சொல்லணும். எப்படி தெரியுமா? நான் போன கிறிஸ்துமஸ்ல கேட்டுட்டு போனேன், நான் இருக்கிற நிலைமையில ஆண்டவர் என்ன ரெட்டிப்பா ஆசீர்வதிப்பாருன்னு. ஆண்டவர் எனக்கு அப்படியே செய்தார். அந்த விசுவாசத்தோட பக்கத்துல உங்க கையை குலுக்கி சொல்லுங்க பாப்போம், ரெட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் என்னுடைய தேவன். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருகிறவர். அவர் வாக்கு பண்ணி நான் செய்தே தீருகிற தேவன். ரெட்டிப்பான நன்மைகள் தந்தீர இயேசுவா கிடைத்தாரே. எல்லாரும் கைகளை தட்டி சந்தோஷத்தோட எங்கூட சத்தமா பாட போறீங்க. ரெட்டிப்பான நன்மைகள் தந்தீர இயேசுவா கிடைத்தாரே. முன்னாடி பின்னாடி வளர்ச்சி உன்னதத்தில் நின்று வந்திருக்குதே. முன்னாடி பின்னாடி வளர்ச்சி உன்னதத்தில் நின்று வந்திருக்குதே. எல்லாரும் கைகளை உயர்த்தி வெட்டிப்பான நன்மையை தருகிற தேவன் அவர் அப்படியே தருவார். விசுவாசத்தோட சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தர் நல்லவர். உங்க விசுவாச அறிக்கையின்படியே எல்லா இழந்து போனதையும் தரே தேவன் நல்லவர். கடைசியா ஒரே ஒரு வசனம், எசேக்கியேல் 34வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். என்ன ஒரு அழகான வாக்குத்தத்தம் தெரியுமா? இது திரும்ப ஒரு தடவை வாசிங்க. உங்க வாழ்க்கையில காணாமல் போன எல்லாவற்றையும் ஏசப்பா தேடி தர போகிறார். இரண்டாவது, துரத்துண்டதை திருப்பி கொண்டு வந்து எலும்பு முறிந்த எல்லாவற்றையும் அவர் காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். இனி இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அவ்வளவுதான், என் வாழ்க்கையில இதுதான் காரியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை திடப்படுத்துகிற தேவன் அவர். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தந்து என் வாழ்க்கையில இல்ல அப்படின்ற ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஒரு முறை கூட வாசிப்போமா? எல்லாரும் பைபிளை திறந்து சகரியா 9:12. உங்களுக்காக இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஏசப்பா தருகிற நல்ல வாக்குத்தத்தம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அந்த ஏசப்பா தொலைந்து போன யாவற்றையும் திரும்ப தருகிற தேவன் அவர். எல்லாரும் சத்தமா பைபிளை திறந்து சகரியா 9:12 வாசிங்க பார்ப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எல்லாம் இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். நான் நம்புகிறேன் ஏசப்பா, உங்களை ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டேன். இன்னைக்கு முடிவு பண்ணுகிறேன், நான் உங்களை மட்டும் நம்புவேன். எனக்கு தெரியும் இரட்டிப்பான நன்மை தருகிற தேவன். இந்த நாள் இந்த வசனத்தோட நீங்க சந்தோஷமா அனுப்ப போகிறதுக்காக நன்றி. கைகளை தட்டி எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கும்படியாக எல்லாரும் அப்படியே எழுந்திருப்போமா? இரட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவன் அவர்.
யாரையும் தள்ளிவிடாத தேவன். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகளில் எல்லாரும் கண்களை போடுவோமா? எல்லாரும் கண்களையும் போடி இருதயத்தை தேவனுடைய சமூகத்துல வைத்து எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்க பார்ப்போம். இழந்து போறது நிறைய இருக்கு இயேசுப்பா. நான் கண்ணீர் விட்ட காலங்கள் நிறைய இருக்கு ஆண்டவரே. அடுத்த நிமிஷம் என்ன செய்வேன் அங்கலாய்த்த நேரங்கள் நிறைய இருக்கு. இந்த சந்தோஷமான கிறிஸ்துமஸ் நாளில நீங்க எங்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே. அப்படியே ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறபடியால் நன்றி அப்பா. எல்லாரும் கையில வனத்துக்கு நேராய் உயர்த்தி என்ன அப்படி நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாரும் எப்படி ஜோம் வாயை திறந்து பலனில்லாத நேரங்களிலே பலன் தருகிற தேவனவர், திடமில்லாத நேரங்களிலே திடன் தருகிற தேவனவர், எந்த பாவியும் தள்ளாத தேவன். யாரும் சொல்லாதீங்க நான் பாவி இருப்பா, நீங்க எனக்கு இதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லவே செய்யாதீங்க. நம்பிக்கையோட கேளுங்க. நீங்க எங்க அப்பா ஆண்டவரே, எனக்காக உலகத்துல வந்தீங்கப்பா. நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு தர வல்லவர். நான் ஒரு நாள் கழிச்சு போனேன் ஏசப்பா. என்னை தேடி வந்த தேவன். இங்க நான் வந்து நிக்கிறதற்கு அநேக நேரங்கள்ல நீங்க சிந்திச்சிருக்கலாம். இந்த தேவனுடைய சமூகத்துல வந்து நிக்க நான் பாக்குறது இல்ல ஆண்டவரே. என் வாழ்க்கைய ஒரு நிமிஷம் நான் திரும்பி பார்க்கும் போது நான் இங்க நிக்க பாக்குறது இல்லை. ஆனா தேவன் என்ன தகுதிப்படுத்துறீங்க ஆண்டவரே. நான் இழந்த வருஷங்களின் எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு திரும்ப தருவேன்னு சொன்னீங்களாப்பா. நான் நசல் கொண்டது, நான் பலவீனமானது, என்னால பிரயோஜனம் இல்லை நான் யோசித்த போது என் மேல நம்பிக்கை வச்சு நீ இழந்த எல்லாவற்றையும் தருவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஏசப்பாவுடைய சமூகத்தின் மகிமையால இந்த இடம் எல்லாம் ஆண்டவர் மூடி வைத்திருக்காங்க. இந்த நேரத்துல உங்க வாயை திறந்து நீங்க இழந்து போனது என்ன எல்லா ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க. நான் ரெட்டிப்பாய் தருகிற தேவன். உங்களை ஒப்பு கொடுத்து இந்த நாளில நீங்க எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் நினைச்சு போகாதீங்க. இந்த நாளில் இந்த சபையில இருந்து போகும்போது முழு சந்தோஷத்தோடு போகணும். எல்லாரும் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ்ல உடைய பாதபடியில வந்து இருக்கிறேன். அடுத்த கிறிஸ்துமஸ் நான் சாட்சியா நிக்கணும்ப்பா. நான் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்க எனக்கு திரும்ப தருவேன்னு வாக்கு பண்ணி இருக்கீங்க. நான் சாட்சியா இந்த இருக்கணும் சபையின் முன்பாக. ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ்க்கு இப்படி வைத்திருக்கிறாங்கன்னு சாட்சி சொல்லணும். ஆண்டவரே எனக்கு இரண்டும் பாராட்டுங்கப்பா. என் மேல தயவு கூறுங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய்ப்புல திறப்பமா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல எனக்கு நன்மையானவைகளை செய்கிற தேவன் நீங்க. நம்பிக்கையுடைய சிலைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நம்பி தருவேன் என்று தேவன் இந்த நாளில வாக்களிக்கிறார். அவர் அப்படியே செய்ய வல்லவர். ஏசப்பா சொன்ன அவங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்ற வல்லவர். எல்லாரும் கைவில தட்டி நன்றியப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில அப்படியே செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறார்களே. எங்களுடைய சுவாச அறிக்கையின்படியே தேவன் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா இழந்து போன பகுதியையும் திரும்ப தர போவதற்காக நன்றியப்பா. ரெட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன்னாரி மேல் பின்னாரி வழங்கி உன்னதத்தில்
எல்லாரும் கைகளை நல்லா கட்டி இன்னைக்கு என்ன வெள்ளத்தால் இடைக்கிட்ட போகிறபடியா நன்றி ஆண்டவரே. ஏசப்பா என்னுடைய வெள்ளத்தை நீங்க ரெட்டிப்பாய் மாற்ற போகிறபடியா ஸ்தோத்திரம் ஏசப்பா. என் கால்களையும் கரடுகளையும் என் ரத்தத்தை இந்த நாளில் நீங்க சுத்திகரிக்க போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ கைகளை தட்டி ஆண்டவருக்கு விசுவாசம் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே என் வெள்ளத்தை நீங்க ரெட்டிப்பாய் தர போறீங்க, ஜெயத்தை ரெட்டிப்பாய் தர போறீங்க. இல்லைன்னு நான் இனி அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு வரைக்கும் சொல்லவே இல்லாதபடி என்னை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்க போறீங்க. இது எல்லாவற்றுக்கும் கிருபை வேணும்ப்பா. கேளுங்கப்பா ஆண்டவரே, உங்களுடைய கிருபை மாத்திரம் கூட இருந்தா போதும். உங்க கிருபை என்ன தாங்கிட்டு ஆண்டவரே, எனக்காக வந்தீங்க ஆண்டவரே. உங்க கிருபைக்காக வந்து நிற்கிறேன்ப்பா. உங்க கிருபையே மேல ஊற்றுங்க ஆண்டவரே. கடைசியா ஒரே ஒரு நிமிஷம் கைகளை வளர்த்துக்கு நேராய் நீட்டி கடைசி ஒரு நிமிஷம் முழு மனதாயும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்வோ சாவோ மரணமோ ஜீவனோ தேவனுடைய அன்போடு பிரிக்கவே கூடாது ஆண்டவரே. இதை நீங்க பாதுகாக்கணும் ஏசப்பா. ஒரு சின்ன காரியத்திற்கும் நான் உங்களை நம்பாம விலகி போகவே கூடாது. என்னுடைய ஆவியாத்மா சரீரம் முழுவதும் உங்களுக்கு முன்பாக எப்போதும் காணப்படுது ஆண்டவரே. என்னைய என் குடும்பத்தை ஏசப்பா நீங்க பாதுகாக்கணும். ரெட்டிப்பான நன்மை நான் தரப்புவேன் சொன்னீங்க ஆண்டவரே. நீங்க சொன்னாலும் எனக்கு செய்ய வல்லவர். உங்க கிருபைக்கு ஆய்வு வந்திருக்கேன் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால நம்மை சொல்லுங்கப்பா. எல்லாரும் கேட்போமா வாய்களை தெரிஞ்சு உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. கிருபை வேணும் ஏசப்பா. கிருபையின் மேல் கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிருக்கிறோம். ஸ்திரீகளுக்குள் மரியாள் பாக்கியம் சோத்திரம் தாழிற்றுமேவோம். ஸ்திரீகளுக்குள் மரியாள் பாக்கியம் சோத்திரம் நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்கப்பா. எங்களை ஒரு நாள் கைவிடக்கூடாது. சந்தோஷத்தோடு இந்த நாளில் அனுப்புகிறீரப்பா. அவர் வாக்கு பண்ணினவர் மாறிடவே மாட்டார். முன்னாடி பின்னாடி மறையே உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினாலும் உலகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நடத்த வல்லவர். அவர் அப்படியே நடத்துவார். எல்லாரும் இடத்துல ஒப்பு கொடுத்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவும் வந்த தேவன். வாழ்க்கையில் என்ன காரியங்களை இழந்தீர்களோ எல்லாவற்றையும் அப்படியே இல்ல ரெட்டிப்பாய் திரும்ப தருகிற தேவன் அப்படியே திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராங்க.